character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 12th standard students, good evening all. So நம்ம கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட் வி ஸ்டார்ட் அ செஷன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ். ஸோ பேர்லேயே இருக்குது ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்னால் ஸோ வெளி இடத்துலேருந்து நம்ம இங்கே வருவோம் இல்லையா. ஸோ அதான் ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்னால் வேறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது வந்திருக்கு. அதுதான் வந்து ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணுது, ஸோ அதோடைய ட்ராபேக்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்வேஷன் ஆஃப் alien or introduced species disrupts ecosystem processes, threaten biodiversity, reduce native herbs, thus reducing the ecosystem services. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் அப்படின்னா அன்னியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்நியர்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷஸ். ஸோ இப்போ பிளான்ட்டில் அதே போல தான். ஸோ அந்த ஹேபிட்டட்டில் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இருந்து புதுசாக வந்து அங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரது மூலமா இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்கோசிஸ்டம் ப்ராசஸில் மொத்தமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தென் பயோடைவர்சிட்டி த்ரெட்டன் ஆகுது. ஸோ அங்கே ஆல்ரெடி இருக்கிற நேட்டிவ் ஹர்ப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால நம்மளுடைய எக்கோசிஸ்டமில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் சர்வீசஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரிங் எராடிகேஷன் ஆஃப் தி ஸ்பீஷியஸ் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன்க்ரீசஸ் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ இப்போ இந்த தேவையில்லாத செடிகளை வந்து நம்ம அகற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுல சப்போஸ் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லோலி தே ஆல்டர் எக்கோசிஸ்டம். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு குளோபல் வார்மிங் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நம்மளுடைய எக்கோசிஸ்டமே அது என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மைக்ரோ கிளைமேட் அண்ட் நேச்சர் ஆஃப் சாயில் அண்ட் மேக் இட் அன்சூட்டபிள் ஃபார் நேட்டிவ் ஸ்பீஷஸ் அண்ட் கிரியேட் ஹியூமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் அலர்ஜி, தஸ் ரிசல்ட்டிங் இன் லோக்கல் என்வரான்மெண்டல் டிகிரடேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் லோக்கல் ஸ்பீஷியஸ். ஸோ அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு செடி வந்து நம்ம நாட்டுக்கோ இல்லை ஸோ நம்ம இடத்துக்கோ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய எக்கோசிஸ்டமில் நிறைய இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ஸோ நம்ம அந்த செடியை அகற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய உரங்கள் யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கிற நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குளோபல் வார்மிங் வரும். ஸோ குளோபல் வார்மிங் ஆச்சுன்னா நமக்கு நம்மளோட எக்கோசிஸ்டம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். நம்மளுடைய எக்கோசிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்படி எக்கோசிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஸ்பீஷீஸுக்கு வந்து நம்மளுடைய எக்கோசிஸ்டம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அன்சூட்டபுளாக ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் கிரியேட் ஹியூமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஸோ நமக்குமே வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணும். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் அலர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ தஸ் ரிசல்ட்டிங் இன் த லோக்கல் என்வரான்மெண்டல் டிகிரேஷன். ஸோ இதெல்லாம் நடக்கிறது மூலிமா ஸோ நம்மளுடைய லோக்கல் என்வரான்மெண்ட் வந்து என்ன ஆயிடுது, டிகிரேட் ஆகிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் லோக்கல் ஸ்பீஷியஸ். ஸோ நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய லோக்கல் ஸ்பீஷியஸ்லாம் என்ன ஆகிடுது, டிகிரேட் ஆகிடுது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், invasive alien species are the second most significant threat to biodiversity after habitat loss. ஸோ வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ் தான் வந்து இருக்கிறதுலையே செகண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் த்ரெட், நம்மளுடைய பயோடைவர்சிட்டிக்கு வந்து ரொம்ப ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர்
ஹேபிட்டட் லாஸ். ஹேபிட்டட் லாஸுக்கு அப்புறம் ஒரு எக்கோசிஸ்டமுக்கு ஸோ இல்லை நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷியஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்? ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்னா என்ன அப்படின்னா ஸோ நான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ் டு த எக்கோசிஸ்டம். என்னது அந்த எக்கோசிஸ்டமுக்கு அது வந்து எனக்கு ஸ்பீஷியஸே கிடையாது. ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ் வந்து ஒரு நம்மளுடைய கண்ட்ரிக்கோ இல்லை நம்மளுடைய எக்கோசிஸ்டமுக்கோ புதுசாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அண்டர் கன்சிடரேஷன் தட் ஸ்ப்ரெட்ஸ் நேச்சுரலி இன்டர்ஃபியர்ஸ் வித் த பயாலஜி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நேட்டிவ் ஸ்பீஷியஸ். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்கோசிஸ்டமில் ஃபுல்லாக பரவிடுது. ஸோ அங்கே இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷஸ்க்கு அது என்ன பண்ணுது? த்ரெட் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆபத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போசஸ் a serious threat to the ecosystem and causes economic loss. ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீஷஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே வரது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷியஸுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்கோசிஸ்டமுக்கும் நம்மளோட எக்கனாமிக் லாஸை வந்து குறைவாக்குது. ஓகே சாரி அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய எக்கனாமிக் லாஸஸ் இருக்குது, எக்கோசிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தட் a number of invasive species are accidental introduction through ports via air or sea. ஸோ நிறைய இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் வந்து எப்படி நம்ம எக்கோசிஸ்டம்குள்ளே வருது இல்லை நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர் மூலிமா வரும், இல்லை அப்படின்னா கடல் மூலிமா வந்திருக்கு. சம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் import germplasm of wild varieties through which also it gets introduced. ஸோ சில ஆர்கனைசேஷன் மூலிமாவும் நமக்கு என்ன வருது? இந்த இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலியன் ஸ்பீஷிஸ் வித் எடிபிள் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்ப்ரெட் பை பேர்ட்ஸ். ஸோ இந்த ஏலியன் ஸ்பீஷியஸில் வந்து ஸோ ஏதாச்சும் எடிபிள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அதுலேருந்து நமக்கு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு பாலினேஷன் நடக்கும் இல்லையா? பேர்ட்ஸ் மூலிமா பாலினேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன ஆகுது? இந்த இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஸோ நம்மளுடைய நேச்சுரல் ஹர்ப்ஸ் கூட என்ன பண்ணுது? நேட்டிவ் ஹர்ப்ஸ் கூட வளர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷஸ் ஆர் ஃபாஸ்ட் க்ரோயிங். ஸோ ஓகேவா? இந்த இன்வேசிவ் ஸ்பீஷஸ் ஸோ இதுக்கு நம்ம தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தேவையில்லாத செடியை தான் நம்ம கலைகள் வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இன்வேசிவ் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து என்னது? ஈஸியாக வளரக்கூடிய, ஓகேவா? ஈஸியாக படர்ந்துடும். ஸோ அதே போல் எங்கே அது வளருதோ அந்த கண்டிஷனுக்கு அது என்ன ஆகிடும்? ஈஸியாக அடாப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே அல்டர் த சாயில் சிஸ்டம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அடாப்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிற சாயில் சிஸ்டமை டோட்டலாக அது என்ன பண்ணுது? கொலாப்ஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பை சேஞ்சிங் லிட்டர் குவாலிட்டி தேர் பை அஃபெக்டிங் த soil community, soil fauna and the ecosystem processes. ஸோ என்னது? அது ஈஸியாக வளர்ந்து படர்ந்ததுனால ஸோ அங்கே இருக்கிற சாயில் சிஸ்டமை வந்து அது என்ன பண்ணுது? டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி ஸோ அங்கே இருக்கிற ஃபானா மீன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதோடைய ப்ராசஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ். It has a negative impact on decomposition in the soil by causing stress to the neighboring native species. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது? டீகம்போஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. Some of the alien species which cause environmental issues are discussed below. ஸோ இதில் ஒரு சில ஸ்பீஷியஸை மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஏலியன் ஸ்பீஷியஸ், ஸோ அது என்ன மாதிரியான காசஸை வந்து இந்த என்விரான்மெண்ட்டை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்கோரினா கிரேசிப்பஸ். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்வேசிவ் வீடு. ஓகேவா? தேவையில்லாத ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஸோ இப்போ நம்ம பேடிலாம் வளர்க்குறோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நடுவில் இடையில நமக்கு நிறைய செடி அன்வான்ட் செடிஸ்லாம் வந்து நமக்கு வளர்ந்துருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லுவோம். களை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே தேவையில்லாத இருக்கிற செடிகளை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த இன்வேசிவ் வீடு வந்து எக்கோரினா கிரேசிப்பஸ் வந்து இதோட நேட்டிவ் வந்து சவுத் அமெரிக்கா. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் as aquatic ornamental plant. ஸோ இதை முதல்ல எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வாழ் ஆர்னமெண்டல் பிளான்ட், அழகு தாவர செடியாக தான் வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் க்ரோஸ் ஃபாஸ்டர் த்ரூ அவுட் த இயர். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுக்க, ஓகேவா? ஸோ வருஷம் முழுக்க அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு வீடு தான் வந்து எக்கோரினா கிராசிப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ throughout the year its widespread growth is a major cause of biodiversity loss worldwide. ஓகேவா? ஸோ இது ரொம்ப அதிக அளவில் படர்ந்து வளர்றதுனால ஸோ நம்மளோட பயோடைவர்சிட்டி நிறைய லாஸஸ் வந்து ஏற்படுத்துது வேர்ல்டு வைட். ஸோ கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட்லேயே ஸோ இது நிறைய பேரழிவை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அஃபெக்ட்ஸ் த growth of phytoplanktons and finally changing the aquatic ecosystem. ஸோ நம்ம phytoplanktonsனா என்னன்னு படிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இது ஒரு aquatic ornamental plant அப்படின்றதுனால ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த aquatic regionல இருக்கிற phytoplanktons எல்லாத்தையும் என்ன பண்ணுது? அதோட growth-ஐ வந்து தடை செய்யுது and finally changing the aquatic ecosystem. ஸோ அப்போ அங்கே இருக்கிற phytoplanktons-ஓடைய வளர்ச்சியெல்லாம் தடை செய்யறதுனால அடுத்தடுத்த லெவல் அங்கே என்ன பண்ண முடியல? வளர முடியல. ஸோ டோட்டலாக அந்த aquatic ecosystem அது மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இட் ஆல்சோ டிக்ரீசஸ் த ஆக்சிஜன் கண்டென்ட் ஆஃப் த வாட்டர் பாடிஸ் விச் லீட்ஸ் டு யூட்ரோஃபிகேஷன். ஸோ அதே போல் இது வாட்டரில் இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸில் இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட்டை வந்து குறைச்சிடுது. ஸோ ஆக்சிஜன் கண்டென்ட் அங்கே குறைச்சி அப்படின்னா இட் லீட்ஸ் டு யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன்னா ஸோ அங்கே இருக்கிற நைட்ரோஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். ஸோ குறைஞ்சிட்டா நம்மளோட அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு வந்து அது ஆபத்தாக அமைஞ்சிடும் இல்லையா, ஸோ அதான் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் பொசஸஸ் எ த்ரெட் டு ஹியூமன் ஹெல்த் பிகாஸ் இட் கிரியேட்ஸ் ப்ரீடிங் ஹேபிட்டட் ஃபார் டிசீஸ் காசிங் மஸ்கிட்டோஸ். அதே போல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூமன் ஹெல்த்துக்கும் வந்து என்னது நிறைய தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா மஸ்கிட்டோஸ் இருக்கு இல்லையா, மஸ்கிட்டோஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா அனோஃபிலஸ். ஸோ நமக்கு தெரியல ஃபீமேல் அனோஃபிலஸ் வந்து நமக்கு டெங்குலாம் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கும் இது காரணமாக இருக்கு. And snails with its free floating dense root and semi submerged leaves, it also blocks sunlight entering deep. அதே போல இது ஃபுல்லா அந்த அக்வாட்டிக் ரீஜன்ல படர்ந்து இருக்கிறதுனால ஒரு லேக்ல ஒரு குளத்துல வந்து படர்ந்து இருக்கிறதுனால சன்லைட் வந்து என்ன பண்ண முடியாது, அதை தாண்டி உள்ள டீப்பர் ரீஜனுக்கு போக முடியாது. அப்படி போகல அப்படின்னா நம்ம டீப்பர் ரீஜன்ல இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், சன்லைட் கிடைக்காம இறந்துரும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸால நடக்கக்கூடியது. ஸோ அடுத்து ஸோ என்டரிங் டீப் அண்ட் the waterways hampering agriculture, fisheries, recreation and hydropower. ஸோ நான் சொன்னதான் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு என்ன இந்த வாட்டர் வந்து டீப்பர் ரீஜனில் போகாமல் அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து இறந்துடும். ஸோ அதான் அடுத்து ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா. ஓகேவா, ஸோ இதை தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீமை கருவேல மரம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷியஸ் தான். Prosopis juliflora is an invasive species native to Mexico and South America. So இதோட நேட்டிவ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அண்ட் சவுத் அமெரிக்கா. It was first introduced in Gujarat to counter desertification. So first இந்தியாவில் குஜராத்தில் தான் இந்த வெரைட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா to counter டெசர்டிஃபிகேஷன் அந்த வறட்சியான நிலம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எதிர்கொள்றதுக்காக தான் இந்த ஸ்பீஷஸை வந்து குஜராத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் இன் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட். ஸோ அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுலாம் இந்த கருவேல மரத்தை எதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிபொருளாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அடுப்பு எரிய போடுறோம் அதுக்கு விறகாக யூஸ் பண்ணிட்டாங்க ஃபயர்வுட். இட் இஸ் அன் அக்ரெசிவ் கொலனைசர் அண்ட் அஸ் எ கான்சிக்வன்ஸ் த ஹேபிட்டட்ஸ் ஆர் ரேப்பிட்லி கவர்டு பை திஸ் ஸ்பீஷியஸ். ஸோ இது வந்து ஒரு அக்ரெசிவ் கொலனைசர் அப்படின்னா அது ஈஸியாக வளர்ந்து படரக்கூடிய ஒரு மரம். ஓகேவா, ஸோ அதே போல் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீஷீஸும் அது என்ன பண்ணிட்டு கவர் பண்ணிடுச்சு. ஸோ இட்ஸ் இன்வேஷன் ரெடியூஸ்டு த கவர் ஆஃப் நேட்டிவ் மெடிசினல் ஹெர்பேஷியஸ் ஸ்பீஷியஸ். இட் இஸ் யூஸ்டு டு அரெஸ்ட் விண்ட் எரோஷன். ஸோ இது எதுக்காக மோஸ்ட்டாக இங்கே தட் மீன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் எரோஷனை வந்து இது என்ன பண்ணுது, அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட் டியூன்ஸ் ஆன் கோஸ்டல், ஸோ ஸ்டெபிளைஸ் பண்ணுது நம்மளுடைய மண் சரிவு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது கோஸ்டல் ஏரியாஸில். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியாஸில் இட் கேன் அப்சார்ப் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் சாயில். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாயிலில் இருக்கிற தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சார்கோல். ஸோ இது எரிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது, சார்கோல். ஓகேவா, ஸோ இது இட்ஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சார்கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷன் நமக்கு தெரியும் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சர்வ் பண்ணுறது கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா டியூ டு இட்ஸ் டோபோகிராஃபி, ஜியாலஜி and climate patterns has diverse life forms. ஓகேவா, ஸோ நமக்கே தெரியும் இந்தியா இஸ் அ டைவர்ஸ் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேவா, ஸோ அது ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது. ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நவ் திஸ் ஹியூஜ் டைவர்சிட்டி இஸ் அண்டர் த்ரெட் டியூ டு மெனி என்வரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ இந்த டைவர்சிட்டி வந்து இப்போ ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுனால, ஸோ நம்ம என்வரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் படிச்சுக்கலாம். ஸோ என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் மூலிமா ஃபார் திஸ் கன்சர்வேஷன் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் பை விச் வி கேன். ஓகேவா, ஸோ அதனால் நம்மளுடைய பயோடைவர்சிட்டி வந்து ரொம்ப என்வரான்மெண்டல் இஷ்யூஸ்னால ரொம்ப ஆபத்தான நிலை இருக்கிறதுனால ஸோ கன்சர்வேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் வி கேன் which we can reduce many species getting lost from our native land. So conservation மூலமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேட்டிவ் லேண்ட்ல இருந்து நிறைய ஸ்பீஷிஸ் அழியுது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பை எம்ப்ளாயிங் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் germ plasm conservation, in situ, ex situ, in vitro methods, the endemic as well as threatened species can be protected. So இப்போ இந்த ப்ராசஸ் மூலமா germ plasm conservation மூலமா in situ, ex situ, in vitro methods மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ endemic அப்படின்னா ஸோ நம்மளுடைய த்ரூ அவுட் த இயர் வளரக்கூடிய பிளான்ஸும், as threatened species அப்படின்னா ஸோ எது வந்து ஆபத்தான நிலையில் இருக்கிற அந்த ஸ்பீஷிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்,
ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் தான். ஸோ கன்சர்வேஷன் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கன்சர்வேஷன் எத்தனை டைப் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன. ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இன்சிட்டு, ஓகேவா, இன்னொன்று எக்ஸிட்டு. ஸோ இன்சிட்டுனா என்ன, எக்ஸிட்டுனா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்சிட்டூவில் வந்து இன்சிட்டு அப்படின்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க், ஓகேவா. இன்சிட்டு அப்படின்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்கில் நமக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று கம்யூனிட்டி ப்ரொடெக்டட், ஒன்று வந்து அந்த கம்யூனிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவில் இருக்கிறது. ஸோ கம்யூனிட்டி ப்ரொடெக்டடில் வந்து என்னென்னா சாக்ரெட் க்ரோவ்ஸ். சாக்ரெட் க்ரோவ்ஸ்னால் நம்ம கடவுளாக வழிபடுவோம் இல்லையா. க்ரோஸ் அப்படின்னா என்னென்னா தோப்பு, ஓகேவா, ஒரு பெரிய தோப்பு. ஸோ அதில் நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சாக்ரெட், தட் மீன்ஸ் வர்ஷிப் பண்ணுவோம் காடா. தென் சாக்ரெட் லேக்ஸ், ஓகேவா, குளங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதான். அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் ப்ரொடெக்டரில் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது, நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் அண்டரில் வரும். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் ரெண்டு இருக்குது. ஒன்று டெரரஸ்ட்ரியல், இன்னொன்று மெரைன். ஸோ நிலங்களில் இருக்கக்கூடியது, இன்னொன்று கடல்வாழ் இருக்கக்கூடியது, ஓகேவா, மெரைன். ஸோ எக்ஸிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 டைப் இருக்குது. ஸோ ஒன்று சாக்ரெட் பிளான்ஸ், ஹோம் கார்டன்ஸ், ஓகேவா. சாக்ரெட் பிளான்ஸ் நம்ம கடவுளை வழிபடுற பிளான்ஸ், ஓகேவா. அதுக்கு ஹோம் கார்டன்ஸ். அடுத்து சீட் பேங்க், போலன் பேங்க், ஃபீல்டு ஜீன், க்ரையோ ப்ரிசர்வேஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஆர்போரேட்டா. ஆர்போரேட்டா அப்படின்றது நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஆர்போரேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மரங்களை வந்து வளர்க்கக்கூடிய இடம் தான் ஆர்போரேட்டா. தென் ஜுவாலஜிக்கல் பார்க், அக்வாரியா, ஓகேவா. ஸோ இதான் வந்து எக்ஸிட்டூவில் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்சிட்டுனா என்ன, எக்ஸிட்டுனா என்ன, அதில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிப்கோ மூமெண்ட், கன்சர்வேஷன் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்கலாம் சிப்கோ மூமெண்ட், கன்சர்வேஷன் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, கன்சர்வேஷன் மூமெண்ட். A community level participation can help in preservation and conservation of our environment. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக ஒற்றுமையாக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய என்வரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிசர்வ் பண்ணலாம், தென் கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்வரான்மெண்ட் இஸ் எ காமன் ட்ரெஷர் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கனிசம் ஆன் அர்த், ஓகேவா. ஸோ நம்ம என்வரான்மெண்ட் தான் என்னது, ஒரு புதையல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. எல்லா லிவிங் ஆர்கனிசமுமே, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கனிசமுக்குமே வந்து நம்ம என்வரான்மெண்ட் தான் ஒரு புதையல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஓகே, ஸோ கிடைக்கக்கூடாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதே போல் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி இன் த ப்ரோக்ராம்ஸ் மென்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் த லோக்கல் என்வரான்மெண்ட். இந்தியன் ஹிஸ்ட்ரி ஹாஸ் விட்னஸ்ட் மெனி பீப்புள் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வரான்மெண்ட். ஸோ அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ பீப்புளாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, நம்மளோட என்வரான்மெண்ட்டை எப்படி கன்சர்வ் பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து சிப்கோ மூவ்மெண்ட், ஓகேவா. ஸோ சிப்கோ மூவ்மெண்ட் என்ன பார்க்கலாம். So a tribal woman of Himalayas protested against the exploitation of forest in 1972. Later on it transformed into Chipko movement by Sundarlal Bahuna in Mandal village of Chamoli district in 1974. People protested by hugging trees together which were felled by a sports goods company. Main featured of Chipko movement were. So Chipko movement என்ன எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், ஸோ இங்கே வந்து இந்த மரங்களெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ண போனாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் வெட்ட போனாங்க. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை போயிட்டு ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் சிப்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு, ஓகே. சிப்கோனா ஹக் பண்ணுறது, சரியா. ஸோ அதனால் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 நடந்துச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரைபல் உமன்ஸ் தான் இதுக்காக ரொம்ப என்ன பண்ணாங்க, இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபாட் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக இந்த மூவ்மெண்ட் வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, சாரி, இந்த சண்டை வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா சிப்கோ மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு, ஓகேவா. ஒரு இயக்கமாகவே மாறிடுச்சு. ஸோ அது யார் இதை வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா சுந்தர்லால் பகுனா, ஓகேவா. இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா மந்தல் வில்லேஜ் ஆஃப் சமோலி டிஸ்ட்ரிக்ட் இன் 1974. ஸோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே, ஓகேவா, அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மரத்தை போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா. ஹக் பண்ணி இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இதுக்கு பேர் சிப்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். திஸ் மூவ்மெண்ட் ரிமைன் நான் பொலிட்டிக்கல், ஓகேவா. இது பொலிட்டிக்கல் வைஸாக கொண்டு போகவே இல்லை. இது வந்து நான் பொலிட்டிக்கலாகவே இருந்திருக்கு. இட் வாஸ் எ வாலண்டரி மூவ்மெண்ட் பேஸ்ட் ஆன் காந்தியன் தாட், ஓகேவா. இது வந்து என்னது வாலண்டராக தான் இந்த மூவ்மெண்ட்டை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க, ஓகேவா. அந்த லோக்கல் பீப்புளெலாம் வந்து அங்கே இருக்கிற காடுகளில் இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் கன்சர்ன்ட் வித் த எக்காலஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ மெயின் எய்ம் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட் வாஸ் டு கிவ் எ ஸ்லோகன் ஆஃப் 5 F's. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், ஃபாடர், ஃபியூயல், ஃபைபர் அண்ட் ஃபர்டிலைசர் டு மேக் த கம்யூனிட்டி செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆல் தேர் பேசிக் நீட்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களோட இந்த சிப்கோ மூவ்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா.
அந்த 5 இயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஃபுட்டு கிடைக்குது. தென் ஃபாடர் அப்படின்னா என்னென்னா விலங்குகளுக்கு உணவு, ஓகேவா, அதான் ஃபாடர் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபியூவல் கிடைக்குதா, எரிபொருள் கிடைக்குது. தென் ஃபைபர் அண்ட் ஃபெர்டிலைசர். ஸோ இது எல்லாமே நமக்கு எதுலேருந்து கிடைக்குது, நம்மளுடைய ட்ரீஸ்லேருந்து கிடைக்குது. அதனால் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கம்யூனிட்டியை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வச்சுக்கலாம் அவங்களுடைய தேவைகளில் இருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த சிப்கோ மூமெண்ட்டே நடந்திருக்கு, ஓகேவா. அடுத்து ஆப்பிகோ மூமெண்ட். The famous Chipko Anatolian of Uttarakhand in the Himalayas inspired the villages of Uttar Karnataka to launch a similar movement to save their forest. ஸோ அங்கே நடந்துச்சு இல்லையா, ஹிமாலயாஸில் நடந்துச்சு இல்லையா, அதே போல் இங்கேயும் நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் இந்த ஹிமாலயாஸ் இன்ஸ்பயர் த வில்லேஜஸ் ஆஃப் உத்தர் கர்நாடகா, ஓகேவா. உத்தரகாண்டில் நடந்த இந்த மூமெண்ட் வந்து இயக்கம் வந்து இங்கே இருக்கிற உத்தர் கர்நாடகாவில் இருக்கிற பீப்புள்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக இவங்களும் ஒரு மூமெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திஸ் மூமெண்ட் ஸ்டார்டட் இன் கப்பி Gade, a small village near Sirsi in Karnataka by Panduranga Hedji. Okay, this movement started to protest against felling of trees, monoculture, forest policy and deforestation. So இந்த மூமெண்ட் எதுக்காக இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் விழுது இல்லையா, ஸோ அந்த மரங்கள்லாம் விழாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக. தென் நிறைய மரங்களை நடணும். ஸோ தென் ஃபாரஸ்ட் பாலிசி, டிஃபாரஸ்டேஷன், மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மூமெண்ட்டை வந்து முன்னாடி நடந்துச்சு இல்லையா, உத்தரகாண்டில் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதோட அதை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு இவங்களும் இங்கே நடத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஆப்பிகோ மூமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து ஓகே, ஸோ நம்ம கன்சர்வேஷனில் பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் 2 டைப் பார்த்தோம், இன்சிட்டு எக்ஸிட்டு. ஸோ இன்சிட்டு கன்சர்வேஷன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இட் மீன்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் இன் தேர் நேச்சுரல் ஹேபிடேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு பிளான்ட் வந்து ஒரு இடத்துல இருக்குது நேச்சுரல் ஹேபிட்னா அதோடைய வாழ்விடம் வந்து அதுவாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையே நம்ம அந்த பிளான்ட்ஸை ட்ரீஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. So here the plant or animal species are protected within their existing habitat. So அது எங்கெங்க இருக்கோ, இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து அனிமல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறது தான் இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இப்போ நிறைய பிளான்ட்ஸ் ட்ரீஸ்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னா ஸோ அது இருக்கிற இடத்துலேயே நம்ம அந்த பிளான்ட்ஸும் ட்ரீஸையும் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரஸ்ட் ட்ரீஸ், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அண்டர் த்ரெட் ஆர் கன்சர்வ்ட் பை திஸ் மெத்தட். ஸோ ஃபாரஸ்ட் ட்ரீஸ் காடுகளில் இருக்கிற மரங்கள், ஸோ மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ்னால் ஸோ நம்ம நறுமணம் தரக்கூடிய பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்சிட்டு கன்சர்வேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கன்சர்வ் பண்ணுறோம். திஸ் இஸ் கேரிட் அவுட் பை த கம்யூனிட்டி ஆர் பை த ஸ்டேட் கன்சர்வேஷன் விச் இன்க்ளூட் வைல்ட் லைஃப், நேஷனல் பார்க் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இந்த இன்சிட்டு கன்சர்வேஷன் வந்து கம்யூனிட்டி அங்கே இருக்கிற கம்யூனிட்டியுமே வந்து பாதுகாக்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஸ்டேட் கன்சர்வேஷனும் இருக்குது, ஓகேவா, அந்தந்த ஸ்டேட்லேயும் அதை கன்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப், நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ். The ecologically unique and biodiversity regions are legally protected as wildlife sanctuaries, ஓகேவா. ஸோ அதே போல் நம்ம என்னென்ன மாதிரியான கன்சர்வேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், தென் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ஓகேவா. ஸோ அது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகமலை, சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப், கிண்டி அண்ட் பெரியார் நேஷனல் பார்க் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ், நீல்கிரிஸ், அகஸ்தமலை அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஆர் த பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நம்மளுடைய பயோஸ்பியர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகமலை, சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப், கிண்டி அண்ட் பெரியார் நேஷனல் பார்க் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ், நீல்கிரிஸ், அகஸ்தியமலை அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ஓகேவா. ஸோ இதான் இன்சிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் என்னன்னா அந்தந்த வாழும் இடத்துல இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட், டுடே செஷன் இஸ் ஓவர். ஸோ வில் see the remaining in the next class. Thank you.